ஏன்னா ஃபார்முலா ஃபார் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் ப்ராடக்ட் இன்டு சம் ஆர் டிஃபரன்ஸ். அதாவது ரெண்டு ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன் ப்ராடக்ட் இருக்கும். sin a cos b sin 5/2 அங்கே இருக்குது பாருங்கள். cos 5/13 cos 9/13 இது மாதிரி இருக்கிறத நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு சம், இது மாதிரி சம் இல்லைன்னா டிஃப்ரென்ஸாக எழுத போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலாக அங்கே நம்ம பார்த்தா அதே மாதிரி தான். என்ன அப்படின்னா என்னென்ன ப்ராடக்ட்லாம் வரலாம். ஒன்று என்னச்சுப்பா, ஒரு சைன் ஒரு காஸ் வரலாம், இல்லை ஒரு காஸ் ஒரு சைன் வரலாம், இல்லை ரெண்டு காஸ் வரலாம், இல்லை ரெண்டு சைன் வரலாம். ஓகேங்களா? இந்த எல்லா ஃபார்முலாலையும் முன்னாடி வந்து 2ங்கிற ஒரு நம்பர் மட்டும் மல்டிப்ளை ஆகிருக்கோங்க இந்த ஃபார்முலாவில். ஓகேங்களா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட் சைட் பார்க்குறப்ப என்ன வரும் அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் என்னங்க வரும், சைன் வரும். சேமாக இருந்துச்சுன்னா காஸ் வரும். தெரியுதுல போர்டு. அகைன் இன்னொரு சைன் டேர்ம் வரும். சைன் போடக்கூடாது, சைன் நம்ம அதை வச்சு தான் போடணும். ஓகேங்களா? இந்த உள்ள என்ன வரும் அப்படின்னா a plus b a minus b. ஃபர்ஸ்ட் இதில் a plus b னா அடுத்ததுல a minus b வரும். ஓகேங்களா? என்னங்க நல்லாவே தெரியல. இதில் a plus b அப்படின்னா இதில் a minus b வரும். இதில் ஒரு இதில் a plus b ஒரு இதில் a minus b. இந்த லாஸ்ட் இந்த சைன் வருதுல, ரெண்டுமே சைன் வர இடத்துல மட்டும் என்ன ஆகும்னா சேஞ்ச் ஆகும். என்ன அப்படின்னா இங்கே a minus b வரும், இங்கே a plus b வரும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல மைனஸ் வந்துடும். இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இங்கே என்ன வருது அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் என்னங்க, சைன் போட்டாச்சு. ஃபஸ்ட்டு இந்த சைன் தானே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல ப்ளஸ் வரும். சைனில் ஸ்டார்ட் ஆனிச்சு அப்படின்னா ப்ளஸ் வரும். இல்லைங்க எனக்கு வேறு இதில் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா மைனஸ் வரும். இது வந்து காஸ் வந்து நம்மளுக்கு காஸ்னா ப்ளஸ்ஸு சைன்னா மைனஸ். இது ஞாபகம் வச்சுக்கோம். அவ்வளோதான். இந்த இடம் மட்டும் வேறையாகவும் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோம். இப்போ இந்த ப்ராப்ளம் பாருங்களேன். இது வந்து ஒரு ப்ராடக்ட் டேர்ம் இருக்குது. இது வந்து நம்ம சம்மா டிஃப்ரென்ஸ் மாற்றி ஈஸியாக நம்ம சால்வ் பண்ண போகிறோம். 2 times cos a cos b எந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணலாம், தேர்ட் ஐடென்டிட்டி யூஸ் பண்ணலாம். 2 times cos a cos b cos of a plus b plus cos of a minus b எழுதலாம். cos of aங்கிற இடத்துல 5/13 2 கூட இருக்கு, பிரச்சனை இல்லை. சம்டைம்ஸ் 2 இருக்காது. அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு இந்த ஃபார்முலாவில் 2 இந்த சைடு கொண்டு வந்துருவாங்க. அப்படின்னா 1/2 into cos of a plus b plus cos of a minus b வந்து சால்வ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இப்போ cos a plus bங்கிறப்ப 5/13 plus 9/13 plus cos of a minus bங்கிறப்ப 5/13 minus 9/13 plus cos 3/13 plus cos 5/13. இதே நம்ம வேறு மெத்தடும் சால்வ் பண்ணலாம். ஸோ 9π plus πங்கிறது 10π. ஸோ cos 10π/13 plus cos of minus 9π plus πங்கிறது minus 8π/13 plus cos 3π/13 plus cos 5π/13. இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணலாமா? 10πங்கிறது 10 எங்கேயோ இருக்குது. அதனால் இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு நம்மளால தெரிஞ்ச ஒரு 4π இல்லை 6π அது மாதிரி எழுத முடியுதுன்னு பார்ப்போமா? 2πன்னு எழுதலாமா? 2π மைனஸ் எழுத முடியாதா? 2π ரொம்ப மைனஸாக இருக்கும். என்ன மாற்றலாம்? 2πங்கிற ஓகே பையனே வச்சுப்போம். π minus 5/13 எழுதலாமா? 13 minus 1 12 தான் வருதா? அப்படின்னா ஒரு 3 வச்சு 13π minus 3ங்கிறது 10π/13 plus cos of minus தான் 0 இருக்கிறதா இருக்குமா? ஸோ 0 இருக்கிறப்ப
ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் டேக் சாக்லேட்டுங்கிறப்ப ஃபோர்த் குவார்ட்டரில் சைன் காஸ் பாசிட்டிவாக இருக்கும். ஸோ அதனால் காஸ் ஆஃப் அதே மாதிரி 0ங்கிறப்ப மாற்றக்கூடாது. ஸோ காஸ் 8π/13 வரும். 8π/13 5 மைனஸ் 5π/13 எழுதலாமா? 13 மைனஸ் 5 8 தானேங்க? ஓகே. ப்ளஸ் காஸ் 3π/13 ப்ளஸ் காஸ் 5π/13 அப்படி இருக்கு. இப்போ 180 மைனஸ்ங்கிறப்போ 180 மாற்ற வேணாம். செகண்ட் குவாட்ரண்ட்டில் வரும். செகண்ட் குவாட்ரண்ட்டில் சைன் தான் பாசிட்டிவாக இருக்கும். ஸோ மைனஸ் காஸ் 3π/13 ப்ளஸ் அகைன் மைனஸ், இதுவுமே செகண்ட் குவாட்ரண்ட்டில் தான் வரும். ஸோ மைனஸ் காஸ் 5π/13 ப்ளஸ் காஸ் 3π/13 ப்ளஸ் காஸ் 5π/13 இது ரெண்டுமே கேன்சல் ஆகிடும். ப்ளஸ் காஸ் 5/13 மைனஸ் 5 இது ரெண்டுமே கேன்சல் ஆகிடும். ஸோ ஆன்சர் 0. ஸோ ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஓகே, லாஸ்ட் கொஷின் பாருங்களேன். 2 டைம்ஸ் இங்கே 2 டைம்ஸ் சைன் 5/12 டிவைடட் பை சைன் 5/12 ரெண்டுமே சைனாக இருக்குது. ரெண்டுமே சைனாக இருந்தால் என்னங்க வரும்? நம்மளுக்கு ஒரு சின்ன சேஞ்ச் வரும். நான் சொன்னேன் காஸ் ஆஃப் a மைனஸ் பி மைனஸ் காஸ் ஆஃப் a ப்ளஸ் பி அப்படின்னு சொன்னேன். 2 இருக்கிறனால அந்த ப்ராப்ளம் எதுவும் இல்லை. ஸோ டேரெக்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு பதிலாக காஸ் ஆஃப் a மைனஸ் பி 5 எழுதுகிறேன். 5π/12 மைனஸ் 5/12 மைனஸ் காஸ் ஆஃப் a ப்ளஸ் பி 5π/12 ப்ளஸ் 5/12. 5π மைனஸ் பைங்கிறது 4π ஆங்க. காஸ் ஆஃப் 4π/12 மைனஸ் காஸ் ஆஃப் 5π ப்ளஸ் பைங்கிறது 6π/12. ஏன்னா டினாமினேட்டர் சேமாக தான் இருக்குது. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுறப்ப காஸ் π/3ன்னு வரும் மைனஸ் காஸ் π/2ன்னு வரும். காஸ் 90 0 அதை மைனஸ் 0. π/3 அப்படிங்கிறது என்னங்க? 60 டிகிரி. ஸோ காஸ் 60ங்கிறப்ப ஐ திங்க் இட்ஸ் 1/2. ஓகே, லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபார்முலா ஃபார் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராடக்ட் டேர்ம்ஸ் சம்மர் டிஃப்ரென்ஸ்னு பார்த்தோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சம்மர் டிஃப்ரென்ஸ் டேர்ம் ப்ராடக்ட், அதாவது சைன் ஏ ப்ளஸ் காஸ் பின்னு இருக்குது, அதை எப்படிங்க மாற்றலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்க போகிறோம். ஸோ சொல்ல போனால் இதை வந்து இந்த மாதிரி எழுத போகிறோம். இந்த லைட்ஸ் இருக்கிற டேர்ம் இங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சம் சி டின்னு எடுத்துப்பாங்க. ஓகேங்களா? 2 டேர்ம் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன ஆகும்? ஆக்சுவலி இதே தான் இங்கே இருக்கிறது அப்படியே இந்த சைடு எழுதுங்க. a ப்ளஸ் பிக்கு பதிலாக சம் சி டின்னு ஒன்றும் இல்லை. இதில் நீங்கள் சப்ஸ்டியூஷன் கொடுக்க போகிறீங்க, அவ்வளோதான். என்ன சப்ஸ்டியூஷன் அப்படின்னா a ப்ளஸ் பி வந்து சின்னு கொடுக்க போகிறீங்க அண்ட் a மைனஸ் பியை வந்து நீங்கள் டின்னு கொடுக்க போகிறீங்க. என்ன ஆகும்? உங்களுக்கு என்ன இருக்குன்னா a இருக்குது. உங்களுக்கு a தெரியுமா? தெரியாது. அதுக்கு என்ன பண்ணலாம்? இந்த 2 ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா a ப்ளஸ் பி ப்ளஸ் a மைனஸ் பி ஈக்குவல் டு சி ப்ளஸ் டின்னு வரும். ப்ளஸ் பி மைனஸ் பி கேன்சல் ஆகி 2a ஈக்குவல் டு சி ப்ளஸ் டின்னு வரும். அப்போ a ஈக்குவல் டு சி ப்ளஸ் d/2 அப்படின்னு வரும். அதே மாதிரி b ஈக்குவல் டு சி மைனஸ் d/2 அப்படின்னு வரும். ஸோ அதனால சைன் சி ப்ளஸ் சைன் டி ஈக்குவல் டு 2 டைம்ஸ் a சைன் ஏ வாங்க. ஏக்கு பதிலாக என்னங்க இருக்குது? சி ப்ளஸ் d/2 சைன் ஆஃப் சி ப்ளஸ் d/2 இன்ட்டு மேலே காசு இருக்குது. பி என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா சி மைனஸ் டி டிவைடட்/2. அதே மாதிரி தான் இங்கேயும் சைன் சி மைனஸ் சைன் டி ஈக்குவல் டு 2 டைம்ஸ் காஸ் ஆஃப் ஏக்கு பதிலாக சி ப்ளஸ் d/2 இன்ட்டு பி இன்ட்டு சைன் ஆஃப் சி மைனஸ் டி டிவைடட்/2. அடுத்து இது காஸ் சி ப்ளஸ் காஸ் டிங்கிறது 2 டைம்ஸ் காஸ் ஆஃப் சி ப்ளஸ் டி டிவைடட்/2 இன்ட்டு சைன் ஆஃப் சி மைனஸ் டி டிவைடட்/2. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா காஸ் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் வேரி ஆகும். என்ன அப்படின்னா காஸ் சி மைனஸ் காஸ் டின்னு எடுப்போம். ஏன்னா ஒரு மைனஸை காமனாக எடுத்து அந்த சைடு கொண்டுட்டு போவாங்க. ஸோ அப்படி போடுறப்போ உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா 2 டைம்ஸ் சைன் ஆஃப் சி ப்ளஸ் d/2 இன்ட்டு சைன் ஆஃப் டி மைனஸ் c/2ன்னு வரும். ஓகேங்களா? அவ்வளோதான். இப்போ நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஆக்சுவலாக இங்கே சின்ன மிஸ்டேக் ஆகிடுச்சு. இந்த தேர்ட் காசு ப்ளஸ் காஸ் டிலையும் இங்கே காசு வரணும். ஏன்னா சேமாக இருந்தால் தானேங்க காசு, அதனால். ஓகேங்களா? ஸோ
இப்போ பாருங்கள் இந்த கொஷின் பாருங்கள் cos 52 + cos 68 + cos 172. ஸோ cos c + cos tங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ தேர்ட் இதை யூஸ் பண்ணணும். அப்போ என்னங்க வரும் 2 times cos of என்னங்க வரும் 2 times cos of 52 + c + t/2. அப்போ 52 + 68/2 into cos of c - t/2. 52 - 68/2 plus cos 172 degree. இது எப்படிங்க எழுதலாம்? 52 + 68ங்கிறது 68 70 120 122/2ங்கிறது cos 60 degree into cos 52 - 68 அப்படிங்கிறது இங்கிட்டு 8 ஒரு 16 - 16/2 ஸோ -8 cos 172 180 - 8ன்னு எழுதலாமா? நம்ம ஸ்டாண்டர்ட் ஆங்கிள் பேஸ் பண்ணி எழுதிக்கணும். cos 60ஓட வேல்யூ என்னன்னா 1/2 அந்த டேபிளில் பார்த்தோம். cos of -θங்கிறது 4th குவாட்ரண்ட்டில் வரும். ஸோ 4th குவாட்ரண்ட்டில் cos பாசிட்டிவாக தான் இருக்கும், அது சேஞ்சும் ஆகாது. 180 மைனஸ்ங்கிறப்போ cos 8ன்னு வரும். ப்ளஸ் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 180 மைனஸ்ங்க செகண்ட் குவாட்ரண்ட்டில் வரும். செகண்ட் குவாட்ரண்ட்டில் cos நெகட்டிவாக இருக்கும். ஸோ -180ங்கிறப்ப சேஞ்ச் பண்ண வேணாம். ஸோ -cos 8ன்னு வரும். இந்த 2 கேன்சல் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா cos 8 - cos 8ன்னு வரும். இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0. ஸோ ஆப்ஷன் A இஸ் யுவர் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஓகே. ஸோ பார்த்துங்க அப்படின்னா இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா sin 2θ + sin 2π = 1/2. அதே மாதிரி காஸ் ரெண்டு இது கொடுத்துருக்காங்க. ஸோ காஸ் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம சிம்பிளிஃபை பண்ணுவோமா? sin A + sin Bங்கிற மாதிரி இருக்குது. இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க, இந்த செகண்ட் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து sin A + sin C + sin Dங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஐடென்டி அப்ளை பண்ணுவோம். அப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எப்படி மாறும் அப்படின்னா 2 times sin of C + D/2. இது C இது D. அப்போ 2θ + 2π/2ன்னு வரும். into cos C - D. C - Dங்கிறப்ப 2θ - 2π/2ன்னு வரும். ஈக்குவல் டு 1/2 அப்படியே இருக்கும். இது சிம்பிளிஃபை பண்ணுங்க. எனக்கு ஒரு 2 கேன்சல் ஆகிடுங்க. அப்போ இந்த 2 இந்த சைடு வந்துடும். என்ன வரும் அப்படின்னா உங்களுக்கு sin இது 2θ/2ங்கிறது θ ப்ளஸ் 2π/2ங்கிறதும் π இன்ட்டு அதே மாதிரி cos θ - π ஈக்குவல் டு 1/4ன்னு வரும். செகண்ட் ஈக்குவேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா cos C + cos Dங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அகைன் நம்மளோட தேர்ட் ஐடென்டிட்டி which is nothing but 2 times cos of C + T/2 which is 2θ + 2π/2 into cos C - D/2. அப்போ 2θ - 2π/2 which is equal to 3/2. ஸோ இதில் நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா cos of இந்த 2 அந்த சைடு கொண்டு போயிட்டீங்கன்னா மல்டிப்ளை டிவைட் ஆகிடும். ஸோ 3/4 வரும். cos of 2θ இது வந்து 2 கேன்சல் பண்ணுறப்ப cos of θ + π into cos of θ - πன்னு வரும். ஸோ this is your third equation, this is your fourth equation வச்சுக்கோங்க. நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னா cos square of θ - π. ஸோ இதை ஸ்கொயர் பண்ணணும். அதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 3² + 4² பண்ணுறோம். என்ன வரும் அப்படின்னா sin square θ + π into cos square θ - π. அதை வந்துடுச்சா? இதை பண்ணுறப்ப ப்ளஸ் cos square θ + π ப்ளஸ் cos square θ - π ஈக்குவல் டு ரைட் சைடு ஸ்கொயர் பண்ணியிருக்கணும். 1/4² 1/16 ப்ளஸ் 3/4² 9/16. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு sin square θ ப்ளஸ் cos square θ + π ரெண்டு சேர்ந்தா 1 வரும். ஸோ 1 இங்கே ப்ளஸ் வராது. ஓகே. சொல்லப்போனால் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த cos square θ - π காமனாக வெளில எடுப்போம். அப்புறம் என்ன இருக்கும் அப்படின்னா sin square θ + π ப்ளஸ் cos square θ + πன்னு இருக்கும். இதோட வேல்யூ தான் 1ன்னு ஆகிடும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 10/16 இருக்கும். ஸோ cos square θ வேல்யூ 10/16. therefore இதாங்க ஃபைனல் ஆன்சர். ஓகேவா? ஓகே. அடுத்து கண்டிஷனல் ஐடென்டிட்டிஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஐ மீன் புக்கில் இருக்காது. பட் ஓகே A + B + C = π இது மாதிரி ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதோட வேல்யூ என்னன்னு கேட்பாங்க. ஓகேங்களா? ஆக்சுவலாக சால்வ் பண்ணுற ஒரு லென்த்தி ப்ராசஸ் தான். பட் நம்மளுக்கு டைம் தான் நம்மளுக்கு பத்தாது. ஸோ அதனால் டேரெக்டாக ஒரு ஃபார்முலா மாதிரி டேரெக்டாக ஒரு ரிசல்ட்ஸ் நான் தரேன், டிஸ்கிரிப்ஷன்ஸில் வைக்கிறேன். ஸோ அதை நீங்கள் படிச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் ஒரு ப்ராப்ளம் மட்டும் போடுறேன். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா A + B + C = πன்னு கொடுத்துருக்காங்க. இது நம்மளோட கண்டிஷன். sin 2A + sin 2B + sin 2C நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா?
அப்போ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா சைன் சி ப்ளஸ் சைன் டிங்கிற ஃபார்மேட்டில் இருக்கா அந்த ஃபஸ்ட்டு ஒன். ஸோ இந்த இது வந்து நம்ம எப்படி எழுதலாம்னு பாருங்களேன். 2 times sin of c plus t divided by 2. c plus tங்கிறது ஃபஸ்ட்டு ரெண்டு டேர்முக்கு தான் எழுதுறேன். 2a plus 2b. 2a plus 2b by 2ங்கிறப்ப என்னங்க வரும், ரெண்டு 2 காமன் எடுத்துட்டா a plus b by 2ன்னு இருக்கும். ஸோ இந்த 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா sin of a plus bன்னு இருக்கும். ஆமாவா? அடுத்து காஸ், அதே மாதிரி காஸ் ஆஃப் சி மைனஸ் டிங்கிறப்ப காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி அப்படின்னு வரும். ஏன்னா 2 டிவைடட் பை 2 கேன்சல் ஆகிடும். ப்ளஸ் இந்த சைன் 2c, இது சைன் 2a ஃபார்மேட்டில் இருக்கா, அதனால 2 sin c இன்ட்டு காஸ் சின்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா? இது ரெண்டுலேயும் 2 காமனாக இருக்குது, 2 வெளில எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை பாருங்களேன். a ப்ளஸ் பி நம்மளுக்கு வேணும். நம்மளுக்கு a ப்ளஸ் பி ஈக்குவல் டு பைன்னு இருக்குது. இதுலேருந்து a ப்ளஸ் பி கண்டுபிடிக்கலாமா? என்ன வரும்? பை மைனஸ் சின்னு வரும். ஸோ சைன் ஆஃப் பை மைனஸ் சி இன்ட்டு காஸ் ஆஃப் பை மைனஸ் சி ப்ளஸ் சைன் சி இன்ட்டு காஸ் சி. ஓகேங்களா? இப்போ சைன் ஆஃப் பை மைனஸ் சிங்கிறப்ப பை மைனஸ் சம் தீட்டாங்கிறது நம்மளோட செகண்ட் குவாட்ரண்ட்டில் வரும். ஓகேங்களா? பைங்கிறப்ப மாற்ற வேணாம், 180ங்கிறப்ப மாற்ற வேணாம். ஸோ சைன் அப்படியே வந்துடும், இந்த சி வந்துடும். 180 மைனஸில் சைன் பாசிட்டிவாக தான் இருக்கும். ஸோ ப்ளஸ் நோ ப்ராப்ளம். இது வந்து அகைன் செகண்ட் குவாட்ரண்ட்டில் காஸ் நெகட்டிவாக இருக்கும், அதனால் ஒரு மைனஸ் சைன் வரும். 180ங்கிறப்ப மாற்ற வேணாம். ஸோ காஸ் சி அப்படின்னு வரும். ஓகேங்களா? ப்ளஸ் சைன் சி காஸ் சி. சாரி கைஸ், என்ன அப்படின்னா இங்கே ஏ மைனஸ் பி இருக்குன்னா ஏ ப்ளஸ் பி நினச்சிட்டு பை மைனஸ் சி போட்டேன். ஸோ ஏ மைனஸ் பி அப்படியே வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைன் சி காமனாக இருக்குது. ஸோ அதையும் வெளில எடுத்துடலாம். 2 sin c இன்ட்டு காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி ப்ளஸ் காஸ் சி அப்படின்னு இருக்குது. இப்போ இதை பாருங்கள், 2 sin c காமனாக வெளில எடுத்தாச்சா. அடுத்து பாருங்கள் சி எப்படிங்க எழுதலாம். இப்போ முன்னாடி ஏ ப்ளஸ் பிக்கு எழுதணும், ஏ மைனஸ் பி எழுத முடியாது, சி எழுத முடியும். ஸோ சி எழுதுகிறப்ப சி என்ன வரும் அப்படின்னா பை மைனஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பின்னு வருமா. ஸோ ப்ளஸ் காஸ் ஆஃப் பை மைனஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி. So again 2 sin c cos of a minus b. 180 minus second quadrant, again cos மாறாது, sin மட்டும் சேஞ்ச் ஆகும். minus cos of a plus b. இது என்ன வரும் அப்படின்னா cos c minus cos tங்கிறப்ப 2 times sin அது வரும். ஸோ 2 sin c அப்படியே இருக்கும். 2 times sin c plus d by 2. c plus tங்கிறது என்ன வரும் அப்படின்னா a minus b plus a plus b by 2 அப்படின்னு வரும். minus b plus b கேன்சல் ஆகி 2a by 2ன்னு வரும். 2 கேன்சல் ஆகி ஏன்னு வரும். 2 sin a இன்ட்டு. ஸோ அடுத்து d minus cங்கிறப்ப a plus b minus a plus b அப்படின்னு வரும். a by 2ன்னு வரும். a கேன்சல் ஆகி 2b by 2ன்னு வரும். 2 கேன்சல் ஆகி bன்னு வரும். ஸோ sin bன்னு வரும். So sin A, sin B, sin C, 2 into 2, 4 no. So 4 sin A, sin B, sin C the answer. So option B is the correct answer. Okay, okay, bye.